விஜயின் போலி அரசியலும் ஸ்டாலினின் நிஜ ஆட்டமும். ஒன்றிய பிரதமர் நரேந்திரா ஸ்டைல்ல சொந்த பொண்டாட்டியை தெருவுல நிக்க வச்சவன் நாட்டுல இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறானா? அண்ணாவின் கொள்கை முதல்வர் ஸ்டாலினின் திட்டங்களை வைத்துக் கொண்டு காப்பி அரசியல் செய்யும் தற்கொலையின் போலி அரசியல். கொள்கை எதிரின்னு மேடையில சத்தம் போடுவான். ஆனா அமித்ஷா கூப்பிட்ட 40 சீட்டுக்கு காலில் விழுந்து நக்க போறோம். ஆந்திராவில் பவன் கல்யாண் செய்த அதே எச்சை அரசனை கையில் எடுக்கும் விஜய். ஆந்திரால பவன் கல்யாண் செஞ்ச அதே வேலைய இங்க விஜய் பண்றாரு. பாஜகவோட கைக்கூலியா இருந்து திமுக ஓட்டுகளை பிரிக்கிறாரு. சொந்த மகனை வாடகை வீட்லயும் மகளை வந்துட்டு பிஜி ஹாஸ்டல் தவிக்க விட்டுட்டு கட்டின பொண்டாட்டியை தெருவுல நிறுத்திட்டு நடிகையோட ஊர் சுத்துறவன் பெண்களுக்கு அதிகார பகிர்வு கொடுப்பானா? பெரியார் வழி அண்ணா வழின்னு சொல்லிட்டு ஆரியத்துக்கு காவடி தூக்குற விஜயை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் ஏமாறுவார்களா? இல்லை ஸ்டாலினின் திராவிட மாடல் மீண்டும் வெல்லுமா? பாஜகவை குறித்து எந்த ஒரு விமர்சனமும் கேள்வி எழுப்பாம அப்படி மழுப்பிக்கிட்டு போகக்கூடிய ஒரு நாதாரித்தனமான நடிப்பதான் ஆதவர்ஜனம் கொடுக்கிற மட்ட ரகமான ஐடியாக்களோட கேடுகட்ட மட்ட ரகமான ஐடியா வந்து பவன் கல்யாண் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாராம். அமெரிக்கால கிளின்டன் அவர்கள் அதிபராக இருந்த போது மோனிகா லெவின்ஸ்கியோட விஷயம் வந்து நாங்க எப்படி வேணா இருக்கலாம், ஆனா எங்களை ஆள்பவன் தனிமனித ஒழுக்கத்தை உண்மையானவனாகவும் நேர்மையானவனாக இருக்கும்னு சொன்னார். உச்சத்தில் போனவர்களை வந்துட்டு பார்ப்பனர்கள் எப்படி தங்கள் இன பெண்களை வைத்துக் கொண்டு வீழ்த்துவார்கள் அப்படின்னு பழனி பாபா எச்சரிக்கை விடுத்தார்களோ டிட்டோ அப்ப பழனி பாபா அவர்கள் சொன்னப்பட்ட காலத்தில் இருந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நடந்து கொண்டே இருக்குது. இந்த செய்திகள் கொடுத்ததான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே. விஜய் பக்கம் பக்கமா வசனம் பேசி கைய வசத்தி வாய்ஸ்ல டெம்போவை ஏத்தி இறக்கி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இது ஒண்ணு சினிமா அரசியல் இல்ல, நிஜ அரசியல். இங்க கலை யதார்த்தமோ போராட்ட குணமும் தான் இங்க நிக்கும். மேக்கப் போட்டு மேடை ஏறி மைக்கப் பிடிச்சி 4 டைலாக் பேசிட்டாக்க எம்ஜிஆர் ஆகி ஆட்சியை பிடிச்சலாம் நினைக்கிறியா? எம்ஜிஆர் நடிக்க வரதுக்கு முன்னாடி அரசியல்ல இருந்தாரு. நடிக்க வந்ததுக்கு பிறகு அரசியலை கத்துக்கிட்டாரு. அதை விட முக்கியம் மக்களோட மக்களை எப்பவுமே நின்னாரு. ஆனா நீ இங்க ஈகோக்காக மக்களை காவு கொடுக்கறதுக்காக அரசியல நிக்கிற. முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டு மகளிர் உரிமை தொகை விடியல் பயண திட்டத்தை பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக கொண்டு வந்தாக்க ஆனா உன் கட்சியில இருக்கக்கூடிய அறவேக்காட்டு தற்கொலை முண்டங்களை வைத்துக் கொண்டு ஓசி பஸ் கிண்டல் அடிக்கிறது. 1000 ரூபாய் நாங்களா கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கனையா பேசுறது. இப்ப சமீபத்தில் 5000 ரூபாய் கொடுத்தாங்க. 5000 ரூபாய் வாங்கினதுக்கா பெத்த தாயவே அடிச்சிட்டு வந்தேன்னு சொன்ன சேலத்துல சொன்னால ஒரு தற்கொலை மரவேக்காட்டு முண்டம். அந்த மாதிரி நாய்களை வைத்துக் கொண்டு இப்ப நீயே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அத்தனை திட்டங்களை காப்பி அடிச்சு பேசுற. முதல் ஸ்டாலின் அவர் வந்துட்டு விடியல் பயணம்னு சொல்லி இது பண்ண நீ வெற்றி பயணம் கொண்டு வந்து நிறுத்துற. அவர் வந்துட்டு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப வந்துட்டு சுயமரியாதை பெண்கள் வந்துட்டு 1000 ரூபாய் வந்துட்டு உரிமை தொகையை கொடுத்தாக்க அதை வந்து நீ 2500 ரூபாய் உதவி தொகைன்னு கொடுக்கிற. திராவிட மாடல் நாயகன் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் காப்பி அடிச்சு பேஸ்ட் பண்ணி அறிக்கையே கொடுக்கிறேன். இதுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? ஆனா இப்ப சமீபத்துல நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்தாக்கா அதிமுகவாகட்டும் விஜய் ஆகட்டும் இவர்கள் கொடுக்க தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்க்கும் போது நமக்கு அண்ணா அவர்கள் வந்துட்டு தமிழ்நாடுன்னு பேர் வைத்த போது சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு எப்ப இந்த மாநிலத்துக்கு நீங்க பேரை மாத்தணும் முயற்சி பண்ணாலும் உங்களுக்குள்ள ஒரு பயம் வருது இல்லையா? அந்த பயம் இருக்க வரைக்கும் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆளுகிறான் அப்படின்னு சொல்வது போல அப்படின்னு அண்ணா அவர்கள் சொன்னது போல இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா கட்சிகளுமே வந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய திட்டங்களை காப்பி எடுத்து வந்துட்டு இன்னைக்கு அறிக்கையா கொடுக்கறாங்க அப்படின்னு இப்பவும் தமிழ்நாட்டு இனி எப்பவுமே தமிழ்நாட்டை ஆள்வது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லாம இருக்குது. அன்னைக்கு அண்ணா அவர்கள் எதையெல்லாம் செஞ்சாரோ எதையெல்லாம் செய்யறதுக்கு நினைத்தாரோ அது எல்லாமே முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு திறம்பட வந்துட்டு திராவிட மாடல் ஆட்சியில வந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆனா நீ என்ன பண்ற? கட்டின பொண்டாட்டிய வந்துட்டு வீட்டுக்குள்ள விடாம டார்ச்சர் பண்றவங்க நீ நடிகையோட அடிச்ச கொட்டத்துக்கு தாங்க முடியாம அவங்க கோர்ட்டுக்கு போய் டிவோர்ஸ் கேட்டாக்கா அவங்களை நீலாங்கரை வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு வீண் தகராறு பண்ணிட்டு இருக்கிற. பார்ப்பனர்கள் வேதம் ஓதுறது போல வந்துட்டு மேடை ஏறி பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுற. ஏன்னா பார்ப்பானுங்களும் இப்படிதான் வேதங்கள்ன்ற பேர்ல வந்துட்டு எல்லா யோகியத்தனத்தையும் பெண்களுக்கு எதிராக பண்ணுவானுங்க. மேடையில புனிதத்தை அதை வந்துட்டு வேதங்கள்ல வந்துட்டு மந்திரங்களை புனிதப்படுத்திட்டு அவங்களை அடிமைப்படுத்தி கொச்சப்படுத்துவாங்க. அந்த மாதிரி எச்சத்தனமான வேலைய நீ பண்ற சொல்ற. அத பார்ப்பனர்கள் வேதம் ஓதுவது போலன்னு சொன்னேன். பாஜகவோட ஸ்கிரிப்ட படிச்சுட்டு அமித்ஷா போடுற தாளத்துக்கு ஆட்டம் ஆடுற நீ எல்லாம் அரசியல் தலைவன் அல்ல, பாஜகவோட சைடு ஆக்டர்.
தமிழ்நாடு மக்கள் ஒன்னும் முட்டாள் கிடையாது. உன்ன போல கை பொம்மையை ஆட்சேபத்தை உட்கார வைக்கிறதுக்கு வெளிப்படையா சொன்ன இன்னைக்கு இருக்க சூழ்நிலை தமிழ்நாட்டு அரசியல் ஒரு பக்கம் செயல் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வேஷம் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. அதாவது ஆக்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்து, ஒரு பக்கம் ஆக்ஷன் ஒரு பக்கம் ஆக்டிங், இந்த ரெண்டு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல. இந்த தமிழ்நாட்டை எப்படியா முன்னேற்ற பாதையில கொண்டு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாடலா உருவாக்கி அது மூலமா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே திராவிட மாடல் தான் மக்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்றது எடுத்துக்காட்டுறதுக்கு இந்த 70 வயசுலயும் பாத்தீங்கன்னாக்கா அயராது உழைத்து கொண்டே இருக்கிறார். இவருடைய தந்தை கலைஞர் ஸ்டாலின் என்றால் உழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இதை தொடர்ந்து மெய்ப்பிக்கிற வகையிலே பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து ஓயாது உழைத்து கொண்டே இருக்கிற தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக. அப்படி அவர் ஓயாம உழைச்சு இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கிற அளவுக்கு தமிழ்நாட்டை முன்னேற்றிய மாநிலமாகவும் உருவாக்கி காட்டி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட இந்த திராவிட மாடல் நாயகன் ஸ்டாலின் ஒரு பக்கம் இருக்கிறாரு அப்படின்னாக்கா, இன்னொரு பக்கம் அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி கூட்டணிக்காக அமித்ஷா கிட்ட ரகசிய பேரம் பேசி ஒண்ணு திமுக கூட்டணியை உடைக்கணும், இல்லைன்னா திமுகவை தொடர்ந்து விமர்சனம் பண்ணி அதோட ஓட் பேங்க் குறைக்கணும் அப்படின்றதுக்காக டீலிங் எல்லாம் பேசிட்டு கட்சி ஆரம்பிச்ச விஜய் ஒரு பக்கம் திட்டங்களின் நாயகன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை மற்றும் விடியல் பயணம் சொல்லிட்டு எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய முதல்வர்கள் இந்த திட்டங்களை காப்பி எடுத்து அவர்கள் மாநிலங்கள்ல செயல்படுத்த அவரோட செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி காட்டக்கூடியவதான் நம்முடைய ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த அளவுக்கு ஷார்ப்பான திட்டங்களை தீட்டுறதா அவருடைய வெற்றியின் ரகசியமே. குறிப்பாக நான் முதல்வர் திட்டம், பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓட்டுக்கான திட்டங்கள் கிடையாது. அடுத்து வரப்போகின்ற தலைமுறை அறிவில் சிறந்து விளங்கணும், பகுத்தறிவோடு வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். இதையெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தற்கூரி விஜய் போன்ற ஆட்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. அதே போல மேடையில பாத்தீங்கன்னாக்கா திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை பேசினாலும் முழுக்க முழுக்க திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுவதும், பாஜகவை குறித்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு விமர்சனமும் கேள்வி எழுப்பாம அப்படியே மழுப்பிக்கிட்டு போகக்கூடிய ஒரு நாதாரித்தனமான நடிப்பதான் விஜய் அவர்கள் அரசியல பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப சமீபத்திய நிகழ்வு படி விஜய் அவர்கள் அதனை குறிப்பா அவருடைய மனைவி கேட்ட விவாகரத்து சம்பவத்துக்கு அப்புறமேட்டு அவருடைய செல்வாக்கு பெண்கள் மத்தியில குறையுது அப்படின்னு சொன்ன உடனே வேற வழி இல்லாம அதாவது அவங்க வராது அவங்களோட சேர்ந்து இவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் கூப்பாடு போட்டு சுத்திட்டு இருந்தவங்க தான் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு பெருங்கட்சிகள் தன்னோட தலைமை ஏற்றுக்கொண்டு தன்னை முதல்வர் அமைச்சர் நாற்காலியில உட்கார வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகல் கனவு கண்டுகிட்டு அரசியல் கட்சி தொடங்கின விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா இப்பொழுது வேற வழி இல்லாம என்டிஏ கூட்டணியில 40 முதல் 60 சீட்டுக்காக அமித்ஷா தரப்பிடம் பேரம் பேசி கொண்டு இருக்கிறாரு. அதுலயும் முக்கியமா என்னன்னாக்கா பவன் கல்யாண் அவர்கள் விஜய் தன்னுடைய அண்ணன் சிரஞ்சீவி போல தனியாக நின்று எதையும் இழந்துடக்கூடாது, ஆட்சியை பிடிக்கணும், ஆட்சியை தக்க வைக்கனாக்கா கூட்டணி ஆட்சி தான் சரியானது. அதனால பாத்தீங்கன்னாக்கா நானே விஜய்க்காக அமித்ஷாவிடமும் நரேந்திராவிடம் பேசி கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில விஜய இணைக்கிறேன், அது மூலமா விஜய்க்கு பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் பதவியும் வாங்கி கொடுக்க வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாணம் விஜய் என்டிஏ கூட்டணி சேர்க்கறதுக்கு சரியான ஸ்கெட்ச் போட்டு ஆசையை தூண்டி இருக்கிறாங்க. என்ன போல ஸ்மார்ட்டா மூவ் பண்ணு, அதாவது பவன் கல்யாணம் என்ன சொல்றாங்க, என்ன போல ஸ்மார்ட்டா மூவ் பண்ணு விஜய் அப்படின்னு சொல்ற. எப்படின்னாக்கா கட்சி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா பிடல் காஸ்ட்ரோ, சேக்வாரா, கம்யூனிஸ்ட் சொல்லிட்டு இடதுசாரி சிந்தனையோட கட்சி ஆரம்பித்து சனாதன எதிர்ப்பை நேரடியாக பேசிய பவன் கல்யாண் இன்று எப்படி முழுக்க முழுக்க சனாதனிகளை பார்ப்பனரோட கால்களை நக்கி பிழைக்கிறானோ பதவி சுகத்துக்காக அதே போல விஜயும் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அது போல நீயும் மாறினாதான் நீ தப்பிக்க முடியும், சினிமால நீ சம்பாதிச்சாலும் அரசியல விடாம காப்பாத்திக்க முடியும்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுத்து விஜய என்டிஏ கூட்டணி இணைப்பதற்கான எல்லா வேலைகளையும் இப்போ பவன் கல்யாண் தான் செஞ்சிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட தன்னோட மாநிலத்தோட மக்களுடைய ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுடைய எந்த ஒரு முன்னேற்றத்தை குறித்தும் கவலைப்படாத பவன் கல்யாண் விஜயோடைய அரசியல் வளர்ச்சிக்கு மிகவும் அக்கறைப்பட்டுக்கிட்டு விஜய்க்காக டெல்லி வரைக்கும் லாபி பண்ணிட்டு இருக்கிறார். ஆந்திரால உட்காந்துக்கிட்டுனாக்கா இந்த கேடுகட்ட அரசியல் எச்சத்தனத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட என்டிஏ கூட்டணிக்கு விஜய் அவர்கள் எப்படி தான் துணை முதலமைச்சர் ஆகணும் அதே போல விஜயும் துணை முதலமைச்சர் ஆகலாம்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே தூபத்தை தீட்டாங்க. ஒருவேளை என்டிஏ ஆட்சியை பிடித்தது அப்படின்னாக்கா
கொஞ்ச நாளைக்கு தான் முதலமைச்சர் பதவியில் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி இருப்பாரு. நிதிஷ்குமார் போல வந்துட்டு அவரையும் ஓரங்கட்ட வைத்து விட்டு ராஜ்யசபா எம்பிக்கு எப்படி நிதிஷ்குமார் இது பண்ணி அவர் கழட்டி விட்டு திரும்ப பாஜக உட்கார வச்சாங்களோ அதே போன்ற வேலைகள் கூட எனக்கு அப்ப சரியா நீ காய நகர்த்தினாக்கா நீயே தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனம் கொடுக்கிற மட்ட ரகமான ஐடியாக்களோட கேடுகட்ட மட்ட ரகமான ஐடியா வந்து பவன் கல்யாண் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாராமா விஜய் தரப்புக்கு. இந்த சூழல விஜய் அவர்கள் மீது சங்கீதா அவர்கள் வைத்திருக்க குற்றச்சாட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப உச்சரகமாவும் அவன் எந்த அளவுக்கு ஒரு சைக்கோத்தனமான நபர் அப்படின்றதெல்லாம் வெளிப்படையா காட்டுது. ஒரு பெண்ணை அதுல மனைவியை மதிக்க தெரியாத ஒருத்தன் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பை தருவான் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்துட்டு இப்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா தாவேக்கால இருக்கக்கூடிய நடிகை ரஞ்சனா அவர்கள் அந்த கேள்வி எழுப்புறாங்க. நடிகையோட ஊர் சுத்திட்டு மனைவி நியாயம் கேட்டாக்கா அவங்களுக்கு உரிய பதில கொடுக்க விவாகரத்தை கொடுத்து என்ன நிம்மதியா வாழ விடுறான்னு சொன்னாக்கா அதெல்லாம் வர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒட்டுமொத்த அவருடைய திருமண வாழ்க்கை கொண்டு அதை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இவர் சொன்ன அந்த வர்த்தே இல்ல அந்த ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா நாளைக்கு திருமண உறவுகள் குறித்து அவரை நம்பி இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு ரசிகர்களுக்கு இவர் வந்துட்டு அந்த உறவே வந்துட்டு வர்த்தி இல்லாத ஒரு உறவு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கட்டமைக்கிறதுக்கான பிம்பத்தை எல்லாம் உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லல. நடிகர் ரஞ்சனா அவர்கள் வந்துட்டு தாவேக்கால இருக்கக்கூடிய நடிகர் ரஞ்சனா அவர்களே இந்த குற்றச்சாட்டுகளை வந்துட்டு வைக்கிறாங்க. ஒரு தலைவன்றவன் தொண்டர்களுக்கு வழிகாட்டுறதா இருக்கு. நாமளே ஓப்பனா சொல்றோம், ஐயோ நீ அந்த நடிகையோட ஊர் சுத்துறியா, ஊர் சொத்து என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா எதுனாலும் ஓப்பனா சொல்லிட்டு பண்ணு. அதான் வந்துட்டு வெளிப்பட சொன்னாக்க இப்ப வந்துட்டு அவர் அந்த நடிகையோட ஊர் சுத்துறதெல்லாம் இங்க பெரிய மேட்ரே கிடையாது. அவர் அந்த நடிகையோட சேர்ந்து வாழ்ந்தாலும் இங்க பெரிய மேட்ரு கிடையாது. வெளிப்பட இது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஆனா என்னன்னா ஓப்பன் டிக்ளேர் கொடுத்துருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு தான் சொல்றோம் நாங்க. ஏன்னா அமெரிக்கால கிளின்டன் அவர்கள் அதிபராக இருந்த போது மோனிகா லெவின்ஸ்கியோட விஷயம் வந்துட்டு பெரிய அளவுல சர்ச்சையை வந்துட்டு உண்டாக்குன ஒரு விஷயம். அப்ப வந்து ஒட்டுமொத்த அமெரிக்க மக்கள் கிளின்டனுக்கு எதிராக வந்துட்டு பேச ஆரம்பிச்சாங்க, எதிர்ப்பு குரல்கள் எழுப்பினாங்க. கிளின்டன் வந்து பதவி விட்டு விலகணும்னு சொல்லிட்டு போராட்டங்கள் எல்லாம் பண்ணாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா மற்ற நாட்டை சேர்ந்த ஊடகவியலாளர் அமெரிக்காவில இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது பார்த்து இதையா பெருசாக்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்ட போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றது என்னக்கா நாங்க எப்படி வேணா இருக்கலாம், ஆனா எங்களை ஆள்பவன் தனி மனித ஒழுக்கத்தை உண்மையானவனாகவும் நேர்மையானவனாகவும் இருக்கும்னு சொல்ல. அதே போலதான் நீ உண்மையானவன் நேர்மையாகவும் உன்னோட தனி மனித ஒழுக்கத்துல இருந்துட்டு இந்த பிரச்சனை உன் மனைவி இந்த பிரச்சனை வந்துட்டு நீ நடிகையோட தொடர்பு இருக்க அப்படின்றதோ நீ அந்த நடிகையோட திருமணத்துக்கு போனது அப்படின்றதோ உன்னோட மனைவியை வெளிப்படையா அம்பலப்படுத்தின ஒரு விஷயம். அப்படி அம்பலப்படுத்தின விஷயத்துக்கு அப்புறமேட்டும் நீ அதை வந்துட்டு என்னன்னாக்கா செய்கை மூலியமா சொல்ல ஓப்பன் டிக்ளரேஷன், ஆமா நாங்க 2 பேர் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓப்பனா பேசிட்டீங்கன்னா இங்க யாரும் எதுவும் கேட்க போதில்லை. ஆனா அதை நீ சொல்வதற்கு வந்துட்டு கூணி கொடுக்குறனாக்கா அப்பயே உனக்குள்ள தெரியுது உனக்குள்ள எந்த அளவுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கின்றது. வெளிப்படையா சொன்னாக்க இதுல வந்து மிக வெளிப்படையா சொன்னாக்க ஏற்கனவே பழனி பாபா அவர்கள் சொல்வது போல உச்சத்திற்கு போனவர்களை வந்துட்டு பார்ப்பனர்கள் எப்படி தங்கள் இன பெண்களை வைத்துக் கொண்டு வீழ்த்துவார்கள் அப்படின்னு சொல்லி பழனி பாபா எச்சரிக்கை விடுத்தார்களோ அது போல ஒரு எச்சரிக்கையா தான் இது பார்க்க முடியும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா டிட்டோ அப்ப பழனி பாபா அவர்கள் சொன்னப்பட்ட காலத்தில் இருந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நடந்து கொண்டே இருக்குது அரசியல்ல அப்படின்னு வெளிப்படையாவே பார்க்க முடியுது. அந்த நடிகை வந்துட்டு ஆரம்ப காலத்தை கொடுத்த இன்டர்வியூ எல்லாம் இப்ப வந்துட்டு இதாகனாக்க எல்லாத்துக்கு பின்னாடியும் வந்துட்டு ஒரு முடிச்சு இருக்கு அப்படின்றது வெளிப்படையா தெரியுது. முடிவா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் என்னன்னாக்கா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி சினிமாவோ அது போலதான் அரசியலும் ஒரு நடிப்பா பாக்குறாரு. ஆனா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை வந்து மக்களுக்கான ஒரு அர்ப்பணிப்பு பணியாகவே பார்க்கிறாரு. விஜய் கையில இருக்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அமித்ஷா கொடுத்த வெறும் அசைன்மெண்ட் மட்டும்தான். ஆனா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவில தமிழ்நாட்டை முன்மாதிரி மாநிலமாக முதன்மை மாநிலமாக ஆக்குவதற்கான விசன் இருக்குது. எல்லாத்தோட முக்கியம் ஸ்கிரிப்டை எழுதி பேசுறதுக்கு அரசியல் ஒண்ணு சினிமா கிடையாது. இது புலி மாதிரி களத்தில் நின்று போராட வேண்டிய களம். இந்த அரசியல் களத்துல வெறும் பிளாஸ்டிக் பொம்மையா வந்து நிக்கிறார். விஜயால வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு மாற்றமும் இங்க உருவாகாது. அதனால விஜயோட சாயமும் வெளுத்து போச்சு, அவருடைய ஆட்டமும் இனிமேல் இங்க செல்லாது அப்படின்னு கலை யதார்த்தம் என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.